Do you know, according to World Screen Time Statistics, you are spending almost 22 years of your life on watching screen. An average person spends around 6 or 40 minutes on their screen every single day, which is mostly on their phone. And அது நம்ம ஆக்டிவா இருக்கிற நேரத்துல nearly 50%. நம்மள நிறைய பேர் ஃபோன்ல அடிக்ட் ஆயிருப்போம் அண்ட் மோஸ்ட்லி அதை யாரும் விரும்பவும் மாட்டோம். நம்மளுடைய ஒர்க்ல நம்ம ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும்னு தான் நினைப்போம். பட் எனிஹவ் you spend minimum of 5 hours every single day on your phone. உங்களுடைய screen time அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? I hope watching this entire video really make a change on you, because in this video I am going to discuss about why is your phone so addictive and what is the problem with it, and then I will share 5 actionable hacks to overcome your phone addiction, because it helped me a lot to overcome my phone addiction. Before that, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் first time வரீங்கன்னா என்னோட previous videos எல்லாம் check out பண்ணி பாருங்க. If you find some valuable content, then consider subscribe. Let's get into this video. நான் சுதர்ஷன், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். The first one is, why is your phone so addictive? It's all started with unlocking your phone. உங்களுக்கு மெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுல இருந்து வேணா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கலாம். அந்த மெசேஜை பார்க்குறேன்னு அன்லாக் பண்ணி and then ended up with mindless scrolling for hours. But இங்க ப்ராப்ளம் என்னன்னா, it's not in your control, because the person who are developing those social media platforms are involved in the process of brain hacking. உங்களை அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஹோல்ட் பண்றதுக்காக they are introducing reels, like button, share button, comments and then so many things to make more addicted. நீங்களும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய அட்டென்ஷன் ரொம்ப ஹியூமனுக்கு முக்கியமான ஒன்று, அதை அந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுத்துடுறீங்க. ஸோ பேசிக்கலி your phone is not addictive, your brain is being hacked. The second one is, what is the problem with phone addiction? Let's say உங்க ஃபோனை நீங்க உங்க பாக்கெட்ல தேடும்போது அது இல்லைன்னா ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகும். அந்த பதட்டம் தான் நோமோஃபோபியா. உங்க ஃபோன் உங்ககிட்ட இல்லைனாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், அதோட ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் எல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். That's called nomophobia, because you are so much addicted to your phone. It's like a cycle. நீங்க ரொம்ப பதட்டமா ஃபீல் பண்ணுவீங்க, உங்க ஃபோனை செக் பண்ணுவீங்க, திருப்பி இந்த சைக்கிள்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க, because it's all designed by எக்ஸ்பர்ட்ஸ். அதனால உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க எப்பவுமே பதட்டமா இருப்பீங்க, உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும், டிப்ரெஷன்ல போவீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல்ல நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் ரீல்ஸ் பார்க்கறது மூலமா உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறனால டோபமைன் அடிக்கடி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு டிலேடு கிராட்டிஃபிகேஷனுக்கான ஒரு பெனிஃபிட்டே தெரியாம போயிடும். அண்ட் இந்த மாதிரி மெனி மோர் திங்ஸ், உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் எஃபெக்ட் ஆகும், திங்கிங் எபிலிட்டி எஃபெக்ட் ஆகும், எக்ஸெட்ரா. Now we know what is the problem with phone addiction as well as social media. The next thing is, what can you do about it? This is the most important thing than you think. Now I will share 5 actionable hacks to overcome your phone addiction. The first one is focus mode. Use your phone as much as possible on focus mode, because உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல என்னென்ன ஆப் தேவைப்படுமோ அந்த ஆப் மட்டும் தான் உங்க போன்ல டிஸ்ப்ளே ஆகும். நோ நோட்டிஃபிகேஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன். நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடுறது பெட்டர். அண்ட் இந்த விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி கால் நியூபோர்ட் எழுதின டிஜிட்டல் மினிமலிசம் புக்ல இருந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். டர்ன் ஆஃப் ஆல் யுவர் நோட்டிஃபிகேஷன்ன்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பேசிக்கா அது என்னன்னா, உங்களுடைய போன்ல இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனையும் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடுறது, எக்ஸப்ட் எஸ்எம்எஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஆப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா மெசேஜ் வருமோ அந்த ஆப்ஸ் தவிர. உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியால இருக்கிற நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்றது மூலமா ஒரு ட்ரிகரிங்க நீங்க இடத்துல கட் பண்ணிடுறீங்க. சோ ட்ரிகர் இருந்தா தான் நீங்க உள்ள போய் பாப்பீங்க. ட்ரிகர் இல்லனா நீங்க உள்ள போறதுக்கான ஒரு அவசியம் உங்க பிரெயின் கிரியேட் பண்ணாது. இந்த டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க, டிராஸ்டிக்கா உங்களுடைய ஃபோன் அடிக்ஷன் ரெடியூஸ் ஆயிடும். The second one is putting your phone away. மோஸ்ட்லி நம்ம மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ற டைம் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஆர் பெட் டைமுக்கு முன்னாடி. இந்த ரெண்டு டைமை டேக்கிள் பண்ணிட்டாலே you can easily save 2 to 3 hours every single day. இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன், தூங்குறதுக்கு 1 hour முன்னாடில இருந்து மார்னிங் வேக்கப் ஆகுற வரைக்கும் உங்க ஃபோன் உங்களை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் அலாமே எனக்கு ஃபோன்ல தான் அடிக்கும்னு சொல்றவங்களுக்கு நீங்க எந்திரிச்சு போய் அந்த அலாமை ஆஃப் பண்ற மாதிரி உங்க ஃபோனை தள்ளி வச்சுக்கோங்க. கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், செஞ்சு பாருங்க. Really it will change your life. The third one is rearranging your apps. உங்களை கண்ணை கட்டி விட்டு கூட உங்க போனை அன்லாக் பண்ண சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண சொன்னா உங்க பிரெயின் அண்ட் ஃபிங்கர் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்பை ஓபன் பண்ணும். பிகாஸ் உங்க பிரெயின் டெய்லி அந்த விஷயத்தை பண்றனால அதை நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கும். அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப ஃபாஸ்டாவே மூவ் ஆகும். இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் சொல்ற மாதிரி, ஒரு பேட் ஹேபிட்டை நீங்க கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
அந்த பேட் ஹேபிட்டை ட்ரிகர் பண்ற விஷயத்தை நீங்க கட் பண்ணாலே போதும், அந்த பேட் ஹேபிட் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும் சொல்லுவாரு. ஸோ ஆப்ஸ் ரீஅரேஞ்ச் பண்றது மூலியமா உங்களுடைய பிரெயினுக்கு சேம் ஆப் டெய்லி ஓபன் பண்றதுன்றது ஒரு நியூ டாஸ்கா மாறிடும். ரெகுலரா எடுத்துக்கிற டைமை விட இப்ப ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கும். இந்த ட்ரிகரை கட் பண்றது மூலியமா கூட உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஏற்படலாம். So this is also one of the method to control yourself. And then the fourth one is கிரே ஸ்கேல் மோட். மோஸ்ட்லி என்னோட ஃபோன் கிரே ஸ்கேல் மோட்ல தான் இருக்கும், விச் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். எந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு எந்த கலர்ஸும் விசிபிளா தெரியாது எக்ஸப்ட் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மோட்ல வைக்கிறதுனால நீங்க எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஆப் ஒரு அப்படைசிங் ஃபீலே கொடுக்காது. ஸோ உங்களுடைய பிரெயினே உங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும், எந்த வேலையை பார்க்க வந்தியோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிரு, பிகாஸ் என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும். உங்களுடைய பிரெயினுக்கு தேவைப்படுற அந்த கலர் ஃபீலிங்கை மிஸ் ஆகுறதுனால நீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபோன் டைமை ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. iOSல இது பண்றது ரொம்பவே ஈஸி, பட் ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி டிஜிட்டல் வெல்பீயிங்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். The fifth and last one is using apps to block apps. ஒரு ஆப் நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும்ன்ற டைம் லிமிட்டை செட் பண்றது, இந்த ஆப்பை இத்தனை வாட்டி தான் நான் ஒன் டேக்கு ஓப்பன் பண்ணணும்னு அந்த லிமிட்டை செட் பண்ணி வைக்கிறது. அண்ட் நீங்க அந்த ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஏன் நீங்க ஓப்பன் பண்றீங்க, இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வர வைக்கிறதுக்கு சில எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் இருக்கு, நிறைய பெய்ட் ஆப்ஸ் இருக்கு. பட் நான் யூஸ் பண்றது ஸ்கிரீன் ஜென்ன்ற ஒரு ஆப், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணும்போது இது இம்பார்ட்டண்டா, ஏன் நான் இதை செக் பண்றேன், அப்புறம் அன்லாக் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நான் டைமர் வச்சிருப்பேன், அன்லாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்னோட ஆப்ஸுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறனால நான் ஒரு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ற டைம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபோனை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, ஃபோன் அடிக்ஷன் உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த 5 விஷயம் தான் நான் பண்ணி என்னோட ஃபோன் அடிக்ஷனை டிராஸ்டிக்கா குறைச்சேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நீங்க இந்த வீடியோல எந்த மெத்தட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான தாட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் திஸ் வீடியோ இஸ் வேல்யூபிள், கன்சிடர் சப்ஸ்கிரைப். நான் சுதர்ஷன், சைனிங் ஆஃப்.